மருத்துவர் அசோக் இணைந்திருக்கிறார், இதயவியல் நிபுணர். அவரோடு பேசலாம். வணக்கம் டாக்டர். முதலமைச்சர் குறித்து உடல்நிலை குறித்து மருத்துவமனையிலிருந்து அறிக்கை வெளியாயிருக்கும், அதை நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அறிக்கையை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆமாங்க சார், ஹாஸ்பிட்டல்ல அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருந்து ரிலீஸ் ஆன புல்லட்டின் நான் பார்த்திருக்கேன். சிஎம் அவர்களுக்கு ஹார்ட் ரேட் வந்து கொஞ்சம் வேரியபிலிட்டி இருக்குன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது காமனா வயசு முதியவர்களுக்கு இந்த பிரச்சனை வரும். ஹார்ட் ரேட் வந்து சில டைம் ரொம்ப குறைஞ்சி போயிடும். அந்த டைம்ல கிட்டினஸ் வரும், மயக்கம் வரும். குறிப்பா நிற்கும் போது இந்த மாதிரி மயக்கம் வரும். அது அந்த ஹார்ட் ரேட் குறையறது ரொம்ப நேரமா அப்படியே ப்ரொலாங் ஆயிட்டு இருந்தா சில டைம் கம்ப்ளீட்டா மயக்கம் வரலாம். அப்படிலாம் சிங்க் ஓப்பன் சொல்லுவோம். ஒரு கம்ப்ளீட்டா கான்சியஸ்னஸ் லூஸ் ஆகுறது. அது சில செகண்ட்ஸ்ல இருந்து கொஞ்சம் மினிட்ஸ் வேற இருக்கும். ஸோ அந்த புல்லட்டின் படி இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கலாம்ன்ற மாதிரி தான் புரியுது. ஸோ அதுக்கு ஹார்ட் அசஸ்மெண்ட்காக சில டெஸ்ட் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதுல அதுக்குண்டான விரிவான டீடைல்ஸ் இல்லை. பட் ஆன்ஜியோகிராம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஹார்ட் ரேட் வந்து வேரியபிலிட்டி சில டைம் ஹார்ட் ரத்த ஓட்டத்துல அடப்பால கூட இருக்கலாம். அதை பரிசோதனை பண்றதுக்காக ஆன்ஜியோகிராம் ஒரு டெஸ்ட் பண்ணுவோம். ஹார்ட் ரத்த ஓட்டம் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக. அந்த ஆன்ஜியோகிராம் பண்ணதுல பெருசா எதுவும் அப்நார்மாலிட்டி இல்லை நார்மலுங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஹார்ட் ரத்த ஓட்டத்துல ப்ராப்ளம் இல்லாம பிளாக்ஸ் இல்லாம கூட இந்த ஹார்ட் ரேட் வந்து வேரியபிலிட்டி இருக்கலாம். ஹார்ட் ரேட்ல தடுமாற்றங்கள் இருக்கலாம். அதுக்கு வேற காரணங்களும் இருக்கும். ஒன்னு சிலது மயோகார்டைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹார்ட் மசில்ல ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி, நம்ம சளி தொண்டை இன்ஃபெக்ஷன் வர மாதிரி ஹார்ட் மசிலுக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி வரலாம். மயோகார்டைட்டிஸ் சொல்லுவோம். அந்த மயோகார்டைட்டிஸ் இருக்கா என்னன்னு பாக்குறதுக்காக சில டெஸ்ட் பண்ணுவோம். பெட் ஸ்கேன் சொல்லுவோம், கார்டியக் பெட்ன்னு சொல்லுவோம், இல்ல கார்டியக் எம்ஆர்ஐ சொல்லுவோம். இந்த 2 ஸ்கேன் மூலியமா ஹார்ட்டுக்கு மயோகார்டைட்டிஸ் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேபி அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி இருக்கிற வாய்ப்பு இருக்கு. பொதுவா நம்ம பேஷண்ட் ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி அதிகமா இருக்கிறவங்களுக்கு இந்த டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இதுவும் இல்லாம இன்னொரு டெஸ்ட் இருக்கு, ஹோல்டர் டெஸ்ட்னு சொல்லுவோம். அப்படின்னா 24 hours இல்ல 272 hours வந்து ஹார்ட் ரேட்டை கண்டினியூஸா அசஸ் பண்ணுவோம். ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி இருக்கா என்னன்னு சொல்லிட்டு இசிஜி கண்டினியூஸா ரெக்கார்ட் பண்ணி மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். அது ஒரு 24 to 72 hours அந்த இசிஜி மானிட்டர் பண்ணும்போது நமக்கு ஹார்ட் ரேட் வந்து திடீர்னு குறையறது, இல்ல கம்ப்ளீட்டா ஒரு 2-3 seconds ஹார்ட் ரேட்டே இல்லாம நிக்கிறது, இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி பிரச்சனையை சிக் சைனஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே வந்து எல்டர்லி ஏஜ் குரூப், முதியோர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள். அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு பேஸ் மேக்கர் அப்படின்னு சொல்லுவோம். பேஸ் மேக்கர் ப்ரொசீஜர் பண்ண வேண்டியதா இருக்கலாம். பேஸ் மேக்கருங்கிறது ஆர்டிபிஷியலா ஒரு பேட்டரி மாதிரியா செஸ்ட்ல செதக்கீழ வச்சிருவோம். அந்த பேட்டரி மூலியமா ஹார்ட்டை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். அந்த ஹார்ட் ரேட் குறையும் போது தானே இந்த பேட்டரி வந்து ஸ்டிமுலேட் பண்ணி ஹார்ட்டை கம்ப்ளீட்டா குறையாம ஹார்ட் பீட்லாம் நிக்காம மயக்கம் வரதோ இல்ல கிட்டினஸ் வரதோ இதெல்லாம் வராம தடுக்கிறதுக்காக அந்த ப்ரொசீஜர் பண்ணுவோம். ஸோ அவங்க கொடுத்துருக்கிற புல்லட்டின்ல கம்ப்ளீட் கிளாரிட்டி இன்ஃபர்மேஷன் இல்லை, தெரபிட்டிக் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஒரு ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி அது இதுவா இருக்கலாம்ங்கிற ஒரு இன்டைரக்ட் க்ளூஸ் தான் கிடைக்குது ஒழிய கிளியர் கட்டா அதுல மென்ஷன் பண்ணலைங்க. கடைசி அவங்க 2 லைன் சொல்லியிருக்காங்க. முதல்வர் நலமுடன் உள்ளார், ஓரிரு நாட்கள்ல அவரோட ருட்டீனான வேலைகளுக்கு திரும்பிட முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா இது தொடர்ச்சியா வேற எதுவும் ட்ரீட்மெண்ட் தேவை இருக்குமா? அது மானிட்டர் திருப்பி சப்சிக்வெண்டா ஃபாலோ அப்ல கூட இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கான்னு சொல்லிட்டு ஓபி பேசிஸ்ல தான் ஃபாலோ பண்ணுவோம். ஓபி பேசிஸ்ல இருந்து திருப்பியும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கா, மெடிசின்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணதெல்லாம் செட் ஆயிடுச்சுங்களா, அந்த கொடுத்த மெடிசின்ஸ் மாதிரி ஏதாச்சும் மத்த ஆர்கனோட பாதிப்பு ஏதாச்சும் வருதுங்களா என்னன்றது ஃபாலோ பண்றதுக்காக ஓபி பேசிஸ்ல தான் அது ஃபாலோ பண்ணுவோம். இந்த ப்ரொசீஜர் பண்ணதுக்கு அப்புறம் யூஸ்வலா மேபி பேஸ் மேக்கர் அந்த மாதிரி பண்ணி இருந்தால் 2 days டிஸ்சார்ஜ் பண்ணுவோம். அது யூஸ்வலா எதுவும் காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாம தான் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் ரேரா சில காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். அதுக்காக ஒரு 2 days அப்சர்வேஷன்ஸ்ல வச்சிருப்போம். மேபி அந்த காரணத்தால கூட 2 days அப்சர்வேஷன் பண்ணிட்டு டிஸ்சார்ஜ் பண்றதுக்கான வாய்ப்புகளா இருக்கு. பட் எதுவுமே இப்போதைக்கு எதுவும் சிக்னிபிகன்ட் இஷ்யூஸோ இல்ல பெரிய பாதிப்பு இருக்கக்கூடிய இஷ்யூஸா இருக்கிற மாதிரி தான் எதுவும் இல்லைங்கிறது தான் அந்த புல்லட்டின் கொண்டான பொருளா தெரியுதுங்க சார். ரைட். அடிப்படையா என்ன மாதிரியான சூழல்ல ஆஞ்சியோகிராம் பண்ணுவாங்க அதுவும் சொல்லுங்க. ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்ட் ரெண்டுக்குமான வித்தியாசம் என்ன, எப்படி அதை புரிஞ்சுக்கலாம்? ஆஞ்சியோகிராம்ங்கிறது டெஸ்ட் சார், பரிசோதனை பண்றது. ஹார்ட்டுக்கு பிளட் சப்ளை பண்ணக்கூடிய வெசல்ஸ், மேஜர் வெசல்ஸ் ஒரு 3 பிளட் வெசல்ஸ் இருக்கும். பொதுவா அந்த பிளட் வெசல்ஸ் அந்த பைப்புகள்ல அடப்பு வந்து அது வெடிஞ்சு கம்ப்ளீட்டா பிளட் கிளாட் ஆகும் போது ஹார்ட் அட்டாக்கா வரும். ஸோ இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா, சிம்டம்ஸ் பேஸ் பண்ணிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா,
இல்ல சிம்டம்ஸ் இருக்கும் போது ஹார்ட் அட்டாக் இது பிளாக்கால தானா என்னன்னு தெரிஞ்சுக்க கூடிய டெஸ்ட் தான் ஆஞ்சியோகிராம். அது பொதுவா கை வழியா இல்ல தொடை வழியா ஆக்சஸ் பண்ணிட்டு ஹார்ட் ரத்த ஓட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுவோம். இந்த டெஸ்ட் பண்றதால ஆஞ்சியோகிராம் டெஸ்ட் பண்றதால ஹார்ட்டுக்கு பிளட் சப்ளை எப்படி இருக்கு என்னங்கிறது நமக்கு புரிய வரும். அந்த பிளட் சப்ளைல பிளாக்கேஜஸ் இருந்துச்சுன்னு வைங்களேன், அப்போ நம்ம அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடியதா இருக்கும். அந்த பிளாக்கேஜஸ் டைட்டா ரொம்ப டைட்டா இருந்தா அப்படின்னா 70% மேல பிளாக்கேஜஸ் மேஜர் வெசல்ல இருக்குன்னு, ஒரு 1 or 2 வெசல்ல இருந்துச்சுன்னா ஆஞ்சியோபிளாஸ்டி அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிளாக்கேஜஸ் நம்ம பலூன் பண்ணிட்டு விரிவாக்கி பெருசாக்கிட்டு கிளியர் பண்ணிட்டு அதை ஸ்டென்ட் போட்டோம். ஸ்டென்ட் போடும் போது அந்த பிளாக் ஓரம் தள்ளப்படும், பிளட் வெசல்ஸ் நார்மலைஸ் ஆகப்படும். இது ஆஞ்சியோபிளாஸ்டின்னு சொல்லுவோம். பிளாக்கேஜஸ் நிறைய இருக்கு, இல்ல 3 வெசல்லையும் இருக்கு, இல்ல குறிப்பா ஒரு மெயின் வெசல் எல்லாம் பிளாக் இருக்கு அப்படின்னு அப்போ பைபாஸ் கூடிய நெசசிட்டி கூட வரலாம். இது எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர் தேவைப்படும் தெரிஞ்சுக்கிறதுக்காக உள்ள பிளாக்கேஜஸ் குவான்டிட்டி சிக்னிபிகன்ஸ் என்ன தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணக்கூடிய டெஸ்ட் தான் ஆஞ்சியோகிராம். அந்த பிளாக் இருந்தா அதை சரி செய்யக்கூடிய ப்ரொசீஜர் தான் ஆஞ்சியோபிளாஸ்டி, ஸ்டென்டிங் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். நிறைய பிளாக்கேஜஸ் இருக்கிறவங்களுக்கு பைபாஸ் சர்ஜரி தேவைப்படும். இவங்களோட மருத்துவ அறிக்கையில இதய துடிப்பில் மாறுபாடு இருக்கு அப்படின்ற அடிப்படையில் இந்த ஆஞ்சியோ டெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னோட கேள்வி வந்து எடுத்தனுமே முதல் படிநிலையிலே ஆஞ்சியோகிராம் அப்படின்ற இடத்துக்கு போயிடுவாங்களா, இல்ல என்ன எத்தனை படிநிலைகள் இருக்கும் ஆஞ்சியோகிராம் பண்றதுக்கு முன்னால? ஆஞ்சியோகிராம் பண்றதுக்கு முன்னாடி சிம்டம் பேஸ் பண்ணி சார், அவங்களுக்கு சிம்டம் இமீடியட்டா இருக்குன்னா ஸ்ட்ரைட்டா ஆஞ்சியோகிராம் பண்ணிடுவோம். இல்ல மைல்டா தான் இருக்கு அப்படின்னா சில பேருக்கு ட்ரெட்மில் டெஸ்ட் சொல்லுவோம். பெல்ட் மேல நடக்க வச்சுட்டு இசிஜி எடுத்து பார்ப்போம். அந்த இசிஜில வேரியேஷன்ஸ் இருக்கான்றது பார்த்துட்டு அதுல ஆமா இருக்கு அப்படின்னா உள்ள ஹார்ட் உள்ள பிளாக்கேஜஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னும் போது ஆஞ்சியோகிராம் பண்ணுவோம். பட் இந்த புல்லட்டின் படி பார்க்கும்போது இந்த ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி அப்படின்னு இருக்கு. இந்த ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி வந்து நெஞ்சு வலியோ இல்ல மூச்சு திணறலோ அந்த மாதிரி சிம்டம் இல்லாம சில பேருக்கு கிட்னினஸோ இல்ல மயக்கம் வர்றதோ இந்த மாதிரி சிம்டம் இருந்தால் கூட அந்த ரத்த ஓட்டத்துல பாதிப்பு இருக்கிறதால கூட சில நேரம் இந்த ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி வரலாம். அது ஐடென்டிஃபை பண்றதுக்காக ஸ்ட்ரைட்டா ஆஞ்சியோகிராம் கூட பண்ணி நம்ம ஐடென்டிஃபை டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். நன்றி டாக்டர், நிறைய தகவல்கள் சொன்னீங்க. உங்க விளக்கத்திற்கு நன்றி.